ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இன் வெக்டார் சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன். வெக்டார் சீரிஸ்ல ப்ரீவியஸ் வீடியோல வெக்டார் அடிஷன், வெக்டார் சப்ட்ராக்ஷன் பத்தி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பார்த்துடுங்க. அப்பதான் இதுல போடுற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும், ஈஸியா போடவும் முடியும். நம்ம பார்க்க போற முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a car runs at 5 meters per second in east direction and takes a sharp turn to north and continues at 5 meters per second. Find the change in velocity of the car. இதுல நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 root 2 the magnitude எல்லாத்துக்குமே சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட்னு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா the change in velocity of the car. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். the given ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி அதை வந்து நம்ம v1 எடுத்துக்கிறோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 meters per second in the east direction. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் 5 meters per second ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம எப்படி டினோட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வி, அதாவது v2 மைனஸ் v1 வெக்டார், v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் தான் நாம கண்டுபிடிக்கணும். ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நம்ம இந்த இடத்துல 8 டைரக்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம v1 வெக்டார் இந்த ஈஸ்ட் டைரக்ஷன் வரைஞ்சாச்சு. இதோட மேக்னிடியூட் 5 meters per second. ஸோ நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் த கார் வந்து ஷார்ப்பாக டேர்ன் எடுக்குது. எந்த சைடு, வடக்கு திசை, அதாவது நார்த் சைடில். ஸோ அதோட வெலாசிட்டியும் 5 meters per second தான். அதை நம்ம v2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ பேரலோகிராம் லா ஆஃப்ல 3 ரூல் இருக்கு. ஸோ பேரலோகிராம் லா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, ஜாயின் த 2 வெக்டார்ஸ் பை டெய்ல் டு டெய்ல், அதாவது இந்த டெய்லையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 1. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் we have to draw the imaginary parallelogram. ரூல் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாயினிங் பாயிண்ட்லேருந்து வர டயகனல் தான் ரிசல்டன்ட். ஸோ இதுதான் வந்து பேரலோகிராமில் இருக்கிற 3 ரூல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம v1 வெக்டார் இருக்கு, v2 வெக்டார் 2 வெக்டார் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே டெய்லையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். v1 வெக்டாரோட டெய்லும் v2 வெக்டாரோட டெய்லையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ v1 வெக்டாருக்கும் v2 வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வி, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். இப்போ மைனஸ் ஆஃப் v1 வெக்டார் என்னன்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம v2 வெக்டார் கூட மைனஸ் v1 வெக்டாரை ஆட் பண்ணனா we will get the change in velocity. ஸோ மைனஸ் v1 வெக்டார்ன்றது எப்படி இருக்கும், ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் மைனஸ் v1 வெக்டார், அதுவும் 5 மேக்னிடியூட்ல தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த v2 வெக்டாருக்கு மைனஸ் v1 வெக்டார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது we will get the change in velocity. ஸோ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இந்த ஜாயினிங் பாயிண்ட்ல இருந்து ஃப்ரம் இந்த டைரக்ஷன்ல வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெக்டார் ஆஃப் த v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பைசெக்ட் பண்ணி வரும். ஏன்னா நம்மளோட v2 வெக்டாரோட மேக்னிடியூடும் v1 வெக்டாரோட மேக்னிடியூடும் சேம். இஃப் போத் த மேக்னிடியூட் ஆர் சேம், நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் வில் எக்ஸாக்ட்லி பைசெக்ட் தி ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த இடத்துல என்னது 90 டிகிரி இல்லையா. ஸோ 90 டிகிரின்னும் போது 45 டிகிரின்னு எக்ஸாக்ட் பைசெக்ட் பண்ணி வரும். ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் இதுதான் வந்து என்னது v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டாரோட டைரக்ஷன். ஸோ இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இங்கே ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் ஆல்மோஸ்ட் கரெக்டான ஆன்சர். ஏன்னா மேக்னிடியூட் எல்லாமே ஒரே இது கொடுத்ததுனால நம்மளால இங்கேயே கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். பட் ஸ்டில் இருந்தாலும் மேக்னிடியூடை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். மேக்னிடியூட் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். a வெக்டார் மைனஸ் b வெக்டார் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா.
இங்க மைனஸ் வரும். ஏன்னா இது வந்து சப்ட்ராக்ஷனுக்கு உண்டான மேக்னிட்யூட் ஃபார்முலா. இதுல நமக்கு பார்த்தீங்கன்னா, மேக்னிட்யூட் ஆஃப் V2 மைனஸ் V1 அண்ட் தீட்டா இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இந்த அபோவ் ஃபார்முலால. பண்ணும்போது we will get the வேல்யூ, எக்ஸாக்ட் வேல்யூ. மேக்னிட்யூட் ஆஃப் V2 எவ்வளோ? 5 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். மேக்னிட்யூட் ஆஃப் மைனஸ் V1 எவ்வளோ? அதுவும் 5 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் தான். ஏன்னா மேக்னிட்யூட் வில் நாட் பி இன் த நெகட்டிவ் ஆல்வேஸ். இது எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா போன போன வீடியோலயும் இது ஏன்றதை நான் சொல்லியிருக்கேன். மேக்னிட்யூட் எப்பயுமே மைனஸ்ல இருக்காது. நெகட்டிவ்ல வரவே வராது. ஸோ தீட்டான்றது பார்த்தீங்கன்னா V2 வெக்டாருக்கும் V1 வெக்டாருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள். ஸோ இதுதான் V2 வெக்டார், இது V1 வெக்டார், மைனஸ் V1 வெக்டார். ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இதை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இப்போ. இப்போ நம்ம V2 வேல்யூ மைனஸ் V1 வேல்யூ மேக்னிட்யூட் எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. A ஸ்கொயருக்கு பதிலாக அதான் V2 ஸ்கொயர் V1 ஸ்கொயர் மைனஸ் 2AB காஸ் தீட்டா இல்லையா? அதான் V2 V1 காஸ் தீட்டா 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி வேல்யூ 0ன்றதுனால இது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஸோ இங்க என்ன வருது? 2 டைம்ஸ் ஆஃப் 5 ஸ்கொயர் வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் 5 ஸ்கொயர் 5 வெளியே எடுத்துடுறோம். வி கெட் 5 ரூட் 2. ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 5 ரூட் 2. இது மேக்னிடியூட். ஓகேங்களா? இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 5 ரூட் 2. இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்குள்ள the correct answer is C, that is 5 root 2 northwest. Second question என்னன்றதை பார்க்கலாம். A plane moving with velocity v and turns by angle theta and its speed remains v, find the change in velocity of the plane. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா some conceptual question. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கணக்கும் போடலாம். ஸோ தெர் ஆர் சம் கிவன் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2v cos theta, அதாவது மேக்னிடியூட் எல்லாமே சேம் தான், 2vன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் மட்டும் டிஃபர் ஆகுது. அதாவது காஸ் தீட்டா பை 2, சைன் தீட்டா பை 2, சைன் தீட்டா அந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி, அது வந்து எவ்வளோ V மீட்டர்ஸ் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இன் சம் பர்டிகுலர் ஒன் டைரக்ஷனில். V2வும் சேம் மேக்னிடியூட் தான், V மீட்டர்ஸ் பர் செகண்டில் தான் போகுது. பட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டு த ப்ரீவியஸ், முன்னாடி போன டைரக்ஷனில் சம் ஆங்கிளில் போகுது. ஸோ அது கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இப்படி தான் பண்ணுறோம். நம்ம V1 வெக்டர் வரைஞ்சாச்சு, V2 அட் சம் ஆங்கிள், அதாவது சே தீட்டா சொல்கிறோம். ஸோ ஆஸ் பர் பேரலோகிராம் லா படி பார்த்தீங்கன்னா V1 வெக்டார், அதாவது ரெண்டு வெக்டாரை எப்படி ஆட் பண்ணுவோம்? டெய்ல் டு டெய்ல். ஸோ ரெண்டு வெக்டாரோட டெய்லையும் ஜாயின் பண்ணால் அது வந்து பேரலோகிராம் லாக்கு அப்ளிகபிள். அது ஃபர்ஸ்ட் ரூல். அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டால இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வி, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது V2 வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போறது டெல்டா வி, V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார், தட் இஸ் ஈக்குவல் டு த ரிசல்டன்ட். அதுதான் ரிசல்டன்ட். ஸோ நமக்கு ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் சப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா தான். ஸோ இதுல வந்து மேக்னிடியூட் எல்லாமே தெரியும். V2 தெரியும், V1க்கு தெரியும், காஸ் தீட்டான்றது தீட்டா அட் சம் ஆங்கிள். ஸோ அதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ V ஸ்கொயர் பிளஸ் V ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ V இன்டூ காஸ் தீட்டா. ஸோ இதுல என்ன வருது? 2V ஸ்கொயர் மைனஸ் 2V ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஸோ 2V ஸ்கொயர் காமனாக இருக்கனால 2V ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்துடுது. இப்போ இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி என்னன்றது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அது ட்ரிக்னாமெட்ரியில் அதை லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ட்ரிக்னாமெட்ரி என்ன அப்படின்றத பார்ப்போம். நமக்கு வந்து காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது தெரியும். இப்போ வேற என்ன தெரியும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை நமக்கு தெரியும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ன்ற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். இப்போ இதுல சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா?
எத்தனை 2 sin ஸ்கொயர் இருக்கனால 1 minus 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு வருது. ஸோ இங்க இருக்கிறது இன்டூ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1 minus cos 2 theta is equal to 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? இதே மாதிரி தான் 1 plus cos 2 தீட்டாக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரெண்டுமே we should know. இது வந்து பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. இப்போ இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா 2 தீட்டான்னு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடுல அதாவது RHS சைடுல என்ன இருக்கு? தீட்டான்னு இருக்கு. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 தீட்டா இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல தீட்டான்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு 2 டைம்ஸ்ல இருக்கு. அதாவது RHக்கு 2 டைம்ஸ் LHல தீட்டா இருக்கு. ஸோ நாம இப்படி கூட எழுதலாம். 1 minus cos தீட்டாவை எப்படி எழுதலாம்? 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. அதாவது RHஐ விட 2 டைம்ஸ் இங்க எழுதணும். ஸோ இங்க தீட்டானா தீட்டா பை 2. 2 தீட்டானா வெறும் தீட்டா. ஸோ அதே மாதிரி 1 plus cos தீட்டாவை எப்படி எழுதலாம்? 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதலாம். ஸோ நமக்கு தேவையான வேல்யூ என்னது இங்க? 1 minus cos தீட்டான்றது தான் நமக்கு தேவை. ஸோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. இந்த வேல்யூவை நம்ம ப்ரீவியஸா சால்வ் பண்ண அந்த ப்ராப்ளத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 1 minus cos தீட்டாக்கு வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரில இருந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2v ஸ்கொயர் 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. 2 2 இருக்கறனால நம்ம ஃபர்தரா அதை எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் v ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு போடலாமா? LHSலயும் ஸ்கொயர், RHSல எல்லா பேராமீட்டரும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ we can take it as a square root. அப்படி எடுக்கும்போது r is equal to 2v sin theta by 2. இதுதான் பாத்தீங்கன்னா டெல்டா v, அதாவது பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டாரோட ரிசல்டன்ட். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் 2v sin theta by 2. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி, அதாவது 2v sin theta by 2 தான் கரெக்ட். இப்போ இது வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலாவை யூ ஷுட் ரிமெம்பர். ஏன்னா இந்த மாதிரி சம் பேசிக் கொஸ்டின்ஸ் நமக்கு ஜென்ரலா எக்ஸாம்ல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெரைவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. டைரக்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு we can get the answer. இதுல என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா both the magnitude of the initial and final velocity ரெண்டுமே சேமா இருக்கணும். தீட்டா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ ரெண்டு வெக்டாருக்கு உண்டான மேக்னிடியூட் சேமா இருக்கும்போது அது பர்டிகுலர் ஆங்கிள் திரும்பும்போது the change in velocity என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this formula, that is delta v is equal to 2v sin theta by 2. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டெரிவேஷன் பேஸ் பண்ணி we will solve another problem. அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். A body moving with velocity 40 meters per second and turns by 60 degree and it continued to move with a velocity 40 meters per second. Find the change in velocity. இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நான் கொஸ்டின் போட்ட அதே மாதிரி டெரிவேஷன்லாம் போட்டு அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு பண்ணாதான் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 2v sin theta by 2. ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து 20, 40, 80, 30. இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்டா நம்ம இந்த ஃபார்முலால போட போறோம். ஏன்னா வின்றது வெலாசிட்டி, ரெண்டுத்துக்குமே வெலாசிட்டி சேம் தான். ஸோ அதனால we will directly substitute the value 40, அதாவது மேக்னிடியூட். ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க, இட் இஸ் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி டிவைட் பை 2. ஸோ 2 into 40 into sin 30 டிகிரி. ஸோ sin 30 டிகிரி வேல்யூ எவ்வளோ? இட்ஸ் 1 by 2. 1 by 2 போட்டாச்சு, 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ the delta v is equal to 40. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பி, அதாவது 40 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் 40 meters per second. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த டெரிவேஷன்லாம் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் சேமாக இருக்கும்போது அதோட ஆங்கிள் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா then directly you can apply this formula and you can find the change in velocity in a fraction of seconds. வாங்க அடுத்த கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். The difference of two unit vectors is a unit vector.
ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஸோ சம் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் given to us அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டார்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் யூனிட் வெக்டார்? The vector which has the magnitude 1 is called a unit vector. ஓகேவா? So consider two vectors. ரெண்டு வெக்டார் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, the magnitude of ஏ வெக்டார் எவ்வளோ, டூ வெக்டார்ஸ்க்கும் யூனிட் வெக்டார்னு சொல்றதுனால magnitude of ஏ வெக்டார் வந்து நம்ம 1, magnitude of பி வெக்டாரும் 1, and the difference of two unit vectors இருக்கு இல்லையா, that is also unit vector. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டார் போது வந்து என்னது, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், அதாவது அது எவ்வளவு ரிசல்டன்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா 1. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ், இந்த ரெண்டு யூனிட் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா mod A, mod B and modulus of resultant vector எல்லாமே யூனிட் வெக்டார், தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, டிஃபரன்ஸ்ன்றதுனால என்ன அர்த்தம், சப்ராக்ஷன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியுமா, ஏக்கு தெரியும், ஆருக்கு தெரியும், பிக்கு தெரியும், தீட்டா மட்டும் தெரியாது. ஏன்னா நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 1 இன்டூ 1 இன்டூ காஸ் தீட்டா. ஸோ என்னாகும், இங்கே 1 பிளஸ் 1 2 ஆயிடுமா. ஸோ 1 is equal to 2 minus 2 cos theta. அப்புறம் minus 2 cos theta is equal to minus 2 1 வருமா. இப்போ cos theta is equal to என்ன ஆகும், minus minus cancel ஆச்சுன்னா 1/2 வரும். This is a very famous condition where the theta is equal to 60 degree. Cos theta 1/2 னா theta ஓட value 60 degree. Then the option D is the correct answer. So problems வந்து எந்த வேல்யூமே கொடுக்கல, பட் ஆனால் வேர்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கான்செப்ஷுவல் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்க டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எடுத்து எழுதிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா the sum and difference of two vectors are equal in magnitude. Find the angle between two vectors. ஸோ இதில் சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது அப்படியே எழுதும் போது the sum on difference of two vectors அப்படின்னும் போது நம்ம a vector plus b vector is equal to a vector minus b vector. இது கரெக்டா? இல்ல, இது வந்து தப்பு. ஏன்னா a vector plus b vectorன்றது it is a one of the r1 vectorன்னு எடுத்துங்க, அது ஒரு ரிசல்டன்ட் வெக்டார். அதே மாதிரி a vector minus b vector is also a vector that is r2. ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் r1 r2 பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அது எப்படி ஒன்னு ஆக முடியும், அது ஒன்னு ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். பட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. அப்பனா mod of a vector plus b vector is equal to the mod of a vector minus b vector. அந்த கண்டிஷன் பாசிபிள். ஏன்னா இதோட மேக்னிடியூடும் அதோட மேக்னிடியூடும் சேமா இருக்கு. சம் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ வெக்டர்ஸோட மேக்னிடியூட், இந்த ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் சேம். இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். சாரி, இதுல நம்ம கண்டுபிடிக்க போறது ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தென் த ப்ராப்ளம் பிகம்ஸ் வெரி ஈஸி. வாங்க அப்படியே அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ நமக்கு கிவன் என்னன்னு தெரியும், mod of a vector plus b vector is equal to the mod of a vector minus b vector. என்ன கண்டுபிடிக்க போறோம், ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த கிவன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம we are going to take a square on both the sides. ரெண்டு சைடு இருக்கனால it doesn't affect the equation. ஸோ ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா mod of a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வருது இல்லையா, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வருது இல்லையா. இப்போ என்ன ஆகும்னா we are going to apply the resultant formula for vector addition here and vector subtraction உண்டான ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும், மேக்னிடியூட் தான் எழுதுறோம். ஸோ மேக்னிடியூட் ஏ மேக்னிடியூட் பி, இங்கேயும் மேக்னிடியூட் ஏ மேக்னிடியூட் பி. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா.
இது வந்து வெக்டார் அடிஷன் ஃபார்முலா, இது வெக்டார் சப்ட்ராக்ஷன் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் இந்த சைடு ஏ ஸ்கொயருக்கு அந்த சைடு ஏ ஸ்கொயர் கேன்சல், பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா பிளஸ் 2ab cos theta is equal to மைனஸ் 2ab cos theta அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இங்க இருக்க மைனஸ் அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், பிளஸ் 2ab cos theta ன்னு வரும். ஸோ டோட்டலா 2ab cos theta பிளஸ் 2ab cos theta is equal to 0. அப்போ 4ab cos theta is equal to 0ன்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4ன்றது இந்த சைடு போகும்போது 0 ஆயிடுமா, அப்போ நமக்கு வந்து வரும் ஏபி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா, அதாவது மாட் ஏ மேக்னிடியூட் ஏ இன்டூ மேக்னிடியூட் பி இன்டூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மேக்னிடியூட்ன்றது இட்ஸ் அ டெஃபினட் வேல்யூ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ mod A is not equal to 0 and mod B is not equal to 0. இது ரெண்டுமே 0 இல்லைன்னா அப்போ என்ன வேல்யூ 0வா இருக்கும், cos theta வந்தா 0. cos theta is equal to 0 அப்படின்னா what is the value of theta? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். it is 90 degree. so cos theta வந்து 0 இருக்கும்போது theta வேல்யூ 90 degree. the answer is B. இதை நம்ம அப்படியே ஒரு கிராஃபிக்கல் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் போட்டு காட்டுறோம் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ். எப்படி இருக்கும்னா ஏ வெக்டார் இருக்கு, பி வெக்டார் இருக்கு. ஸோ இதோட ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி வெக்டார். பேரலோகிராம் லா படி பார்த்தீங்கன்னா 2 ஜாயினிங் வெக்டார்ஸ் பாயிண்ட்லேருந்து டைகனல் ஆஃப் த பேரலோகிராம் தான் ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ ஏ மைனஸ் பி வெக்டார் வரையணும். ஓகேவா, அப்போனா என்ன தேவை, மைனஸ் பி வெக்டார் வேணும். ஸோ மைனஸ் பி வெக்டார் வரைஞ்சாச்சு, ஏன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கும் மைனஸ் பி வெக்டார். இப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், அதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாரும் 90 டிகிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை இங்க அப்ளை பண்ணோம், அதோட ரிசல்டன்ட் பார்த்தோம். இப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரோட ரிசல்டன்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வெக்டார் இருக்கு இல்லையா, ஏ பிளஸ் பி த ஹோல் வெக்டார், அதே மாதிரி இங்க ஏ மைனஸ் பி, அது வந்து R1, இது வந்து R2. இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரில தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரெண்டு, அதாவது சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ஈக்குவல் வெக்டார்ஸ் இன் ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கும்போது ஆங்கிள் வந்து எப்பயுமே 90 டிகிரி தான் இருக்கும் தீட்டா. இது ஈஸியா நீங்க if you are understanding the problem you can directly answer the questions as a 90 degree in the exam. ஸோ அடுத்து பார்க்க போற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா some different and interesting ஆன கொஸ்டின். there are 3 vectors கொடுத்துருக்காங்க. a vector plus b vector plus c vector is equal to 0ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் அதோட மேக்னிடியூட் a magnitude, b magnitude, c magnitude கொடுத்துருக்காங்க. find the angle between the a vector and the b vector. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்க எழுதியாச்சு. ஸோ ஒரு கண்டிஷன், மூணுத்துக்கோட மேக்னிடியூட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து எழுதியிருக்கிறோம். நமக்கு ஏ வெக்டார் பி வெக்டார் தான் இங்க தேவை அப்படின்றதுனால அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு சி வெக்டாரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயாச்சு. மைனஸ் சி வெக்டார்னு எழுதியாச்சு. ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டார். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அட் வாட் கண்டிஷன், எந்த கண்டிஷன்ல வந்து ரெண்டு வெக்டார் ஈக்குவல் சொல்லுவாங்க. the two vectors are equal if magnitude and direction are same. மேக்னிடியூடும் டைரக்ஷனும் ரெண்டு வெக்டாருக்கு சேமா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் an ஈக்குவல் வெக்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இதோட மேக்னிடியூடும் சி வெக்டாரோட மேக்னிடியூடும் சேம் அண்ட் ஆல்சோ இன் சேம் டைரக்ஷன். அப்படிதானே ஈக்குவல் இருக்கு இல்லையா. ஸோ the magnitude of a vector plus b vector is equal to magnitude of minus c vector. So we know magnitude of a vector plus b vector is equal to magnitude of minus c vector. இப்போ taking square on both sides, ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ எடுத்தோன்னே என்னது, a vector plus b vector whole square mod and mod of minus c vector square. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு அடிஷன் ஃபார்முலா தெரியும்ல, அந்த அடிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து சி ஸ்கொயர் டேரெக்டாக சி ஸ்கொயர் அப்படியே போட்டுடுறோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இதில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ பி சி இது எல்லாமே தெரியும், தீட்டா மட்டும்தான் தெரியாது. ஸோ we are going to substituting the value. இந்த தீட்டான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the angle between the a vector and b vector. ஏன்னா இங்க a vector b vector உண்டான அடிஷன் ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது
வர்ற தீட்டான்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அத நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார்ன்றத ஸ்டார்ட்டிங்லேயே கண்டிஷனை எடுத்தோம். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? 12 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2 இன்டூ 12 இன்டூ 5 இன்டூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன வரும்? 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்ன்றது 0. ஸோ இந்த சைடு 0 ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற எல்லா வேல்யூ இந்த சைடு நியூமரிக்கல் வேல்யூ இந்த சைடு வரும்போது 0 தான் ஆயிடும். ஸோ இங்க 2 இன்டூ 12 இன்டூ 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போனா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் தீட்டா எப்போ 0 இருக்கும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னும் போது தான் 0. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இது எப்பயுமே 90 டிகிரி தான் வருமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. இட் கேன் பி எனி வேல்யூ, எது ஃப்ராக்ஷனில் கூட வரலாம். ஸோ இதே கொஸ்டினை வேற மாதிரி பார்க்கலாம். அடுத்து நம்ம ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்கலாம். சேம் கொஸ்டின்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் வந்து இப்படி எழுதியிருக்கோம், பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார். அப்படின்னா நமக்கு பி அண்ட் சி உண்டான ஆங்கிள் தான் வேணும் இல்லையா? அதனால மைனஸ் ஏ இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் எடுக்கிறோம். தென் வி ஆர் கோயிங் டு அப்ளை த அடிஷன் ஃபார்முலா ஃபார் பி அண்ட் சி. ஸோ டைரக்டா பி அண்ட் சி அப்ளை போட்டாச்சு. இந்த தீட்டான்றது என்னது? ஆங்கிள் பிட்வீன் த பி அண்ட் சி தான் இந்த தீட்டாவோட வேல்யூ. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ வி ஆர் கெட்டிங் சம் minus 69 வருது. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 69/120. ஸோ இந்த ஆங்கிள் இந்த பி அண்ட் சி உண்டான ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 69/120. எனி ஃப்ராக்ஷன் யூ கேன் கெட் இட். 90 டிகிரி தான் வரணும், 60 டிகிரி தான் வரணும்னு கிடையாது. எந்த லெவலில் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அந்த லெவலில் சால்வ் பண்ணி யூ ஹேவ் டு க்ளோஸ் த ஆன்சர். ஏன்னா இது வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கான்செப்சுவல் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்சுவல் உண்டான கொஸ்டின். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின் இதுதான். என்னன்னா, we have two vectors with the magnitude 3 and 4. Their resultant cannot be, அதாவது அதோட ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இந்த நாள்ல ஏதோ ஒண்ணு இல்ல அப்படின்றாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? 3 ஆப்ஷன் வந்து ஓகேன்னு வரக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரிசல்டன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரே வேல்யூ தான் இல்ல. இட் இஸ் இன் சம் ரேஞ்ச். ஸோ இதுல நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ரேஞ்ச் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் ஆடிங் a 2 வெக்டார்ஸ், எக்ஸாம்பிள் A வெக்டார் அண்ட் B வெக்டார் எடுத்துக்கங்க. At what condition the magnitude of resultant will be maximum and at what condition the resultant will be in the minimum. ஸோ இந்த ரேஞ்ச் தெரியணும். எந்த கண்டிஷன்ல ரிசல்டன்ட் வெக்டார் மேக்ஸிமமா இருக்கும், எந்த கண்டிஷன்ல ரிசல்டன்ட் வெக்டார் மினிமமா இருக்கும். ஸோ வெக்டார் அடிஷன் ஃபார்முலா எடுத்திருக்கேன். ஸோ இதுல ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த மேக்னிடியூட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டு மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட் தான். இந்த ஒன்லி வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா. இந்த தீட்டாவோட ஆங்கிள் மாறுறத பொறுத்து உங்களோட ரிசல்டன்ட்டோட வேல்யூ வந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த கொஸ்டின்ல இப்போ ஆர் மேக்ஸ் எவ்வளோ, அதாவது ரிசல்டன்ட் மேக்ஸிமம் எப்போ இருக்கும், மினிமம் எப்போ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர் மேக்ஸ் எப்போ இருக்கும்? காஸ் தீட்டா 0 அப்படின்னு இருக்கும்போது 0 டிகிரியில் இருக்குன்னு போது தான், அதாவது வேல்யூ வந்து +1. ஆர் மினிமம் எப்போ எடுக்கும்? காஸ் தீட்டா வந்து 180 டிகிரி, அதாவது வேல்யூ வந்து -1ல இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் மேக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம், வேல்யூ ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டோம். இதுல வந்து நம்ம காஸ் 0 டிகிரின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். காஸ் 0 டிகிரின்றது என்னது? +1. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை எழுதலாம். ஸோ ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா த ரிசல்டன்ட் வில் பி a பிளஸ் பி. ஸோ மேக்ஸிமம் ரிசல்டன்ட் எப்போ வரும்னா, ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணும்போது, வெக்டார் மேக்னிடியூட டைரக்டா ஆட் பண்ணும்போது a பிளஸ் பின்னு வரும்போது யூ வில் கெட் அ ஆர் மேக்ஸ். ஸோ மினிமம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are applying the cos 180 degree angle apply பண்றோம், that is equal to -1. ஸோ -1 போது a square plus b square minus 2ab ன்னு வருது.
ஸோ திஸ் we can write it as a minus b the whole square ன்னு எழுதலாம். ஸோ மினிமம்ன்றது எப்போ இருக்குன்னா r is equal to a minus b அப்படின்னு இருக்கும்போது, அதாவது சப்ராக்ஷன்ல இருக்கும்போது a minus b ன்னு இருக்கும்போது மினிமம் ஆகும். r மேக்ஸிமம் எப்போ இருக்குன்னா a plus b ன்னு இருக்கும்போது, அதாவது ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமமும் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, this is not a regular addition or regular subtraction, it is vector addition, vector subtraction. ஸோ இப்போ ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்போ இருக்குன்னா ஏ பிளஸ் பி, அது ஆர் மைனஸ் எப்படி ஆர் மினிமம் எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி இருக்கும். ஸோ நமக்கு வந்து we have two vectors அப்படி ஏன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 வெக்டார் வித் மேக்னிடியூட் 3 and 4 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார்ன்றது இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் வில் பி த ஆன்சர், ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 4 is equal to 7. ஏன்னா இட் இஸ் ஹேவிங் 0 டிகிரி. 0 டிகிரின்னும் போது என்ன அர்த்தம், ஒரு வெக்டாரு இன்னொரு வெக்டாரும் பேரலா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் 0 டிகிரி. ஸோ ரெண்டு வெக்டார் பேரலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம டைரக்டா இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு we can directly add it. ஓகேவா? ஸோ 3 + 4 is equal to 7. பட் ஆர் மினிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி 180 டிகிரி அப்பார்ட். 0 டிகிரியில் 180 டிகிரி. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாருக்கும் இன்னொரு வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்படின்னும் போது ஒவ்வொன்றும் ஒரு இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், அது இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்படின்னும் போது 4 - 3 is equal to 1. அதாவது இதுதான் வந்து ஆர் மினிமம். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்குன்னா 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. அதாவது 1 கூட வரலாம், அப் டு 7 வரலாம். ஆனா 0.99 வராது, 7.11 வராது. ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா த ரிசல்டன் cannot be 8. ஏன்னா மேக்ஸிமம் 7 தான் இல்லையா, 8 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 வரலாம், 4 வரலாம், 6ம் வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆர் மினிமம் கண்டுபிடிக்கும் போது த மேக்ஸிமம், ஏன்னா இங்க வந்து ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ அதனால நம்ம டைரக்டா வந்து என்ன பண்றோம், 4 - 3ன்னு கொடுத்துட்றோம். ஏன்னா அது 3 - 4 போட்டு -1 போடக்கூடாது. ஏன்னா ரிசல்டன்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதே நேரத்தில் இந்த கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு தடவை நோட் டவுன் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு தனியாக எழுதுங்க. அப்பதான் உங்களால் ப்ராப்ளத்தை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.